அம்பானி குடும்பத்தார் இன்றைக்கு இந்தியாவில் பல இடங்களிலே எண்ணெய் ஊற்றுக்களை கடல் ஆழத்திலிருந்தும் எடுக்கிறார்கள், ஆற்றுப்படுகைகளிலிருந்தும் எடுக்கிறார்கள். அவர்களுக்கு நீண்டகால ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையிலே அவற்றை எடுத்துக்கொள்ள அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். குஜராத்தில் உள்ள ஜாம் நகரில் அவருடைய சுத்திகரிப்பு ஆலை இருக்கிறது, அங்கே தான் சுத்திகரிக்கப்படுகிறது. அந்த சுத்திகரிப்பு ஆலையில் அமெரிக்க நிறுவனம் ஒன்று 20% பங்கெடுத்திருக்கிறது. எனவே அவர்கள் 20% பங்கு போட்டிருக்கிற காரணத்தால் எடுக்கப்படுகிற எண்ணெயை 20% எடுத்துக்கொண்டு போகவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்தியாவில் எடுக்கப்படுகிற எண்ணெய் எடுக்கப்பட்டு போவதாக சொல்லப்படுவதால் அதுக்கு சர்வதேச விலைதான். ராஜஸ்தானில் எடுக்கப்படுவது, கோதாவரி படுகையில் எடுக்கப்படுவது, சாதி அரேபியாவில் எடுக்கப்பட்டதற்கு என்ன டாலர் விலையோ அந்த விலை நிர்ணயிக்கப்படுகிறது. இதை விட ஒரு பெரிய கொள்ளை உலகத்தில் பச்சை படுகொலை எங்காவது இருக்க முடியுமா? இதை செய்ததுதான் காங்கிரஸ் கட்சி ஆட்சி, அதுதான் தொடர்ந்து நடைபெறுகிறது. இப்பொழுது அவர்களுக்கு இன்னும் பசி அடங்கவில்லை, மேலும் லாபம் வேண்டும் என எதிர்பார்க்கிறார். எனவே அரசாங்கம் கடைகளை வைத்து அது ஒரு பக்கம் இந்த சிலிண்டரை விற்று கொடுத்து கொண்டிருக்குமானால் தாங்கள் நினைக்கிற விலையில் விற்க முடியாது என்று கண்டவர்கள் அடுத்த தேர்தலை காட்டி நன்கொடை வேண்டுமென்றால் இந்த விலையை உயர்த்து என்று சவுக்கை நீட்டினார்கள். இவர்கள் விலையை உயர்த்தியிருக்கிறார்கள். இந்த விலையை உயர்த்தியதனால் மிகப்பெரிய பலனை பெறப்போவது முகேஷ் அம்பானி, கெய்ன்ஸ் என்ற நிறுவனம் தவிர இந்திய நாடு அல்ல. அந்நிய முதலீடு காரணமாக விவசாயிகள் அதிக பலனடைவாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸோட மத்திய அமைச்சர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியானால் அந்நிய முதலாளிகளே இங்கு ஆளட்டும், இவர்கள் ஆட்சியை விட்டு இறங்கட்டும். ஏனென்றால் அவர்கள் தான் காப்பாற்றுவார்கள், அவர்கள் தான் விவசாயிகளுக்கு நன்மைகளை செய்வார்கள், நீயே ஒப்புக்கொண்டு விட்டாய். எனவே வெளியே அனுப்பி அவர்களை அழைத்து திருப்பி இலை போட்டு அழைத்து உட்கார வைப்போம். அவன் பிரதமராக இருக்கட்டும், நீ அவனுக்கு டவாலி போட்ட கையாளாக இரு. ஒப்புக்கொள்வானா? அதை ஒப்புக்கொண்டால் இதை ஒப்புக்கொள்ளலாம். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி டீசல் விலை உயர்வை கண்டித்தும், சில்லறை வர்த்தகத்தில் 51% அந்நிய முதலீட்டை கண்டித்தும் மற்றும் வருடத்திற்கு 6 சிலிண்டர்கள் தான் வழங்கப்படும் என்கிற மத்திய அரசின் முடிவை கண்டித்தும் இங்கு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்திற்கு தலைமை வகித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் வருகின்ற 20ஆம் தேதி நடக்க இருக்கின்ற முழு கடையடைப்பிலே அனைத்து கட்சிகளும் அனைத்து அமைப்புகளும் பங்கேற்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மேலும் இந்த போராட்டத்திற்கு கூடுமானவற்றை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் அதிலும் ஈடுபடுவோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அப்துல்லுடன் டேனியல்.